நண்பர்களே, வெல்கம் டு MST அகாடமி. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம MST அகாடமில ஆன்லைன் கிளாஸஸுமே கண்டக்ட் பண்றோம். நீங்க ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீ ஏன் இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்றதா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழி. இந்த உலகத்துல எவ்வளவோ மொழிகள் இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு ஏன் ஒரு தனித்துவமா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உங்களோட செகண்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல காமனா பேசக்கூடிய மொழின்னு பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோபல் கம்யூனிகேஷன். நீங்க எந்த ஒரு நாடுக்கு நீங்க பயணம் பண்ணி போறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நாட்டோடைய நேட்டிவ் லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். ஏன்னா இந்த உலகத்துல இங்கிலீஷ் வந்து ஒரு காமனான லாங்குவேஜ், இட்ஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஸோ நீங்க வேற நாடுகளுக்கோ இல்ல வேற மாநிலங்களுக்கோ எங்க போனாலுமே இங்கிலீஷ்ல நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றப்ப அவங்களுக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஸோ காமனான லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனா இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது எஜுகேஷன். நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்றாங்க, செகண்ட் லாங்குவேஜ் அவங்களோட மதர் டங் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லாங்குவேஜ் ஆர் 2 லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதுல இங்கிலீஷ் நீங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபியூச்சர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கெரியர்லயும் சரி, ஆல்சோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸுமே வந்து பில்ட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டு என்டர்டைன்மெண்ட். இப்போ என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு இருக்கு. லைக் ஒரு வீடியோவா இருக்கட்டும், இல்லை நீங்க கேட்கக்கூடிய பாட்காஸ்ட், ஆடியோ, மியூசிக், புக்ஸ், அந்த மாதிரி எல்லா இதுலயுமே காமனா வந்து இங்கிலீஷ்ல நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்க முடியும். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உங்களால இங்கிலீஷ் சாங்ஸை வந்து கேட்க முடியும், இங்கிலீஷ் புக்ஸை படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கு வந்து ஒரு கேட் ஓப்பன் பண்ண மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும்.